அந்த இறையாட்சி விருந்திற்கு என்னையே நான் தகுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறேனா இல்லையா என்பதுதான் கேள்வி. எப்படி தகுதிப்படுத்த முடியும் என்றால், இந்த ஆன்மாவை நான் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த இறை ஆட்சி விருந்துக்கு நம்மையே தகுதிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு செயல். இந்த ஆன்மா கடவுளுக்கு உகந்த ஆன்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்? சபை உரையாளர் 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உடல் பூமிக்கு திரும்புகிறது, உயிர் அல்லது ஆன்மா ஆண்டவரிடம் திரும்புகிறது. உடல் மண்ணுக்கு சென்றுவிடும், ஆன்மாதான் கடவுளுக்கு திரும்பும். அப்ப இந்த ஆன்மாவை நான் பாதுகாத்து கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது இறையாட்சியின் விருந்திற்கு தகுதியுடையவனாக நான்